தடங்கள் முறை ஒழிந்தால் இறையாட்சி ஒளிரும் தெருவெங்கும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானக மண் மலரும். ஆஹா 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 லலலா. ஒன்றாய் வாழ்ந்தால் நன்றென்றோ அதை கண்டார் கனவாய் நம் இயேசு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கடவுளிலும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக.
உங்கள் சீசன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று திருப்பாடல் 107 வாசிக்கிறோம். தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் பவுலடியார் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லது இறைவனுக்கே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வார்த்தை எது என்றால் நன்றி சொல். 10 பேர் குணமடையவில்லையா, மற்ற 9 பேர் திரும்பி வந்து நன்றி முடியவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் பங்கிடுகிறோம். எதற்காக? கடவுளுக்கு நன்றி சொல். தனிப்பட்ட விதத்தில் நாம் ஒவ்வொரு பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்ல, குடும்பமாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்ல, இந்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து செயல்படுத்தப்பட்ட நன்மைகளுக்கு நன்றி சொல். இன்னும் நம்முடைய பணியை இறைவன் ஆசீர்வதிப்பதற்காக நாம் செய்கிற வேலைகளின் வழியாக இறைவன் நம்மை ஆதாரத்திலும் பொருள் ஆதாரத்திலும் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இரக்கத்தோடு வழிநடத்துவதால் அவருக்கு நன்றி சொல்ல கடமை. இதே நன்றி உள்ளத்தோடு இறைவன் திரும்பும் வருவோம். நன்றி சொல்ல மறந்த நேரங்கள், இறைவனுக்கு நன்றி சொல்ல மறந்த நேரங்கள், தூய உள்ளத்தோடு திருப்பலியில் பங்கேற்பு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புத குழந்தை இயேசு ஆலயம் அபிஷேகம் செய்யப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? 3 ஆண்டுகளாக 13/1/2022 என்று கல்வெட்டில் போட்டிருக்கிறார்கள். 22, 23, 24, 25 3 ஆண்டுகளை இன்றோடு நாம் நிறைவு செய்கிறோம். ஆண்டவர் அற்புத குழந்தை இயேசு பலதான காரியங்களை வந்து செய்திருக்கிறார். இந்த அபிஷேகத்திற்காக, இந்த அற்புதமான ஆலயத்திற்காக சோழ கைதட்டி ஆண்டவருக்கு சென்னையில் முகமாகன ஒரு பங்கு இருக்கிறது. புனித தெரசம்மா பல ஆண்டுகளுக்கு முன்னால் CSI மதத்தை சேர்ந்த ஒரு தம்பதியினர் நடத்தையாளர் குழந்தையை தூக்கிக் கொண்டு அங்கு வந்திருக்கிறார்கள். பல மருத்துவர்களை நடக்க முடியாது. கடைசியில் சொன்னா தெரசம்மா போயிட்டு போங்க, அங்க இருக்கக்கூடிய ஃபாதர் வந்திருப்பாரு அப்படி சொல்லி வேண்டுதலோடு மன்னிப்பு ஜெபிக்கிறார்கள். அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும் கிறிஸ்துமஸ் சீசன் இந்த பக்கம் தொழில் அந்த பாலன் இயேசு அவர்கள் பண்டிகையை ஜெபிக்கின்ற போது ஃபாதர் மாற்றி அவர் லண்டனில் சென்றவர் இயேசு லயோலா கல்லூரியிலே முதல்வராக பணி செய்தார். அவர் ஜெபிக்கின்றார். ஜெபித்துவிட்டு
பல செய்திகளை பல உண்மைகளை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லது பார்த்திருக்கிறோம். அத்தகைய அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் வந்திருக்கிற நாம் தொடர்ந்து 2024 நடந்த அனைத்து நிகழ்வுகளும் நன்றி கூறுவோம். மலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டு 2025 ஆண்டவர் அற்புத குழந்தை வழியாக செயல்படுத்த இருக்கின்ற அனைத்து திட்டங்களையும் வரவேற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
வேண்டுதலுக்கு ஏற்ப அவர்களுக்கு இரக்கம் காட்டியருளும். அதனால் உம்முடைய திருமகனின் பெயரை தவிர வேறொரு பெயரை அழைத்து மன்றாட தேவையில்லை என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்து கொள்வோமாக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 வரை. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராகினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய ஆட்சியின் தொடர்படியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீ என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளினை தூதர் அனைவரும் அவரை வழிபாடுவராக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 97. நாம் பாட வேண்டிய பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். அனைத்து தெய்வங்களே
Alleluia. 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 காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டு அவர்கள் கடலில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்க கண்டார். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயை கூலியாளர்களோடு கடலில் விட்டுவிட்டு அவர் பிடி சென்றார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அருட்பணியாளர்களே, அருட் சகோதரிகளே, பாசமான நம்பிக்கையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அல்லேலூயா. நீங்கெல்லாம் உற்சாகமா இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்குங்களா? ஒரு நாளைக்கு ஒருத்தர் 200 பொய் பேசலாம். அதுல முதல் பொய் நல்லா இருக்குன்னு சொல்லணும். உண்மையாலுமே எல்லாரும் நல்லா இருந்தா கடவுளுக்கு நன்றி, சந்தோஷம். நாம ஃபோன் பண்றோம், இப்பெல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன், அது ஒரு பொய். உடனே அடுத்து சொல்லுவாங்க, நேற்று தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் நல்லா இருக்கிறேன்னு சொல்றேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டாக்டர் பார்த்து போனேன், இந்த நோய் வச்சு நான் கட்டுப்பட்டிருந்தேன். இதான் அந்த ஒரு அறிஞன் சொல்லுகிறான், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறேன்னு அது வழக்கமாக சொல்கிறது. அது
அதனால் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் நன்றி. இன்றைக்கி சாமியார் சொன்னார், முன்னுரையில் சொன்னார், அது சொன்னார். நம்ம ஆராதனையிலையும் அதை பற்றி தான் தியானித்தோம். தந்தை அவர்கள் மதலமுத்து என்னோடு தொலைபேசியில் பங்கு கொண்டு தியான உரை, அப்புறம் மறையுரை அப்படிலாம் சொன்னார். சரி, என்னத்தை பற்றி பேசணும் முதல்ல அப்படின்னு கேட்டேன். என்னத்தை பற்றி பேசுகிறது? சாமியார், பங்கு சாமியார் பேசுகிறது தான் உங்களுக்கு தெரியுமே. என்னத்தை பற்றி பேசுகிறது? தாய், தந்தை, பிள்ளைங்க, மகிழ்ச்சி. தாய், தந்தை, பிள்ளைங்க, மகிழ்ச்சி, அவ்வளோதான். சரி, என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்து விவிலியத்தின் அடிப்படையில் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறது என்று சிந்தித்தோம். அதற்கு முன்னாடி திருப்பாடலில் நாம் பாடுவோம். யாரிடமிருந்து எனக்கு உதவி வரும்? ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும். நீ போகும்போதும் பார்க்கிறார், வரும்போதும் பார்க்கிறார், காக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காத்து வருகிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பாடலை 6 நாம் அனைவரும் கலந்தட்டி பாடி நாம் வரவேற்புள்ளாம் சொல்வோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பொறுமை இருக்க
பெற்றோர்கள் நம்முடைய வழிகாட்டிகள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் எபேசியர் 6:4 நாம் பார்க்கிறோம். தந்தையரே உங்கள் பிள்ளைகளை தூண்டவிடாதீர்கள், அவர்களை கர்த்தருக்குரிய ஒழுக்கத்திலும் போதனையிலும் வளர்த்திடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளை கடினமான ஒழுங்குமுறைகளை வைப்பதை தவிர்க்க வேண்டும். மாறாக அவர்களுக்கு கடவுள் விரும்பும் தர்ம வழிகளை அன்புடன் அவர்கள் கற்பிக்க வேண்டும். பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களின் தனிப்பட்ட தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், இயேசு தன்னை சுற்றி அந்த குழந்தைகளை வரவேற்று அவர்களை ஆசீர்வதித்தார். மார்க் 10:14 நாம் பார்த்தோம். இது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அன்பையும் பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரண்டாவதாக குழந்தைகள் பணிவும் மற்றும் மரியாதையுடன் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நாளை கற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 6:1-3 என்ன சொல்றது? படிங்க. குழந்தைகளே, கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமாம். உன் தந்தையையும் தாயையும் மரியாதை செய் என்ற கட்டளை. நீ நீண்ட நாட்கள் வாழ்வாய். Praise the Lord. தந்தையையும் தாயையும் மதிக்க வேண்டும் பிள்ளைகளே. ஆமா, நேற்று ஒருத்தர் வந்தார் எங்க ஐடிஐக்கு தொழிற்பள்ளிக்கு. பையனை கொண்டாந்து பாதிரவனுக்கு எதாவது அறிவுரை சொல்லுங்க. எதிர்த்து பேசுறான், சொன்ன பேச்சே கேட்க மாட்டோம், நீங்க சொன்னா கட்டாயம் கேட்பான் அப்படின்னு அந்த பையன் கொஞ்சம் திக்குவாய். சரி சரி பாரு. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து வந்து போகின்றார்கள். பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு அம்மா சாவதுக்கு முன்னாடி எழுதி வச்சாங்க, மகனை நல்லா படிக்க வச்சாங்க. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறான். இவங்க சாவு தருவாயில் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது மகன் வரவே இல்லையா. அப்போ சாவுக்கு முன்னாடி எழுதி வச்சாங்க, வரமாட்டான் மகன் சொல்லிட்டு, மகனே உன்னை பெத்தெடுக்கும் போது தான் இந்த என்ன பிள்ளையும் பெத்தெடுத்தேன். ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கும் போது எழுதுறாரு, உன்னை பெத்தெடுக்கும் போது தான் அந்த தென்னை பிள்ளையும் வச்சேன். இந்த தென்னம்பிள்ளை வளர்ந்தது, காய் கொடுத்தது, அதை நான் சுவைத்து நான் சாகும்போது பாடையில் அந்த ஓலை என்னோட வருது. ஆனால் நீ அமெரிக்காவிலிருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். எவ்வளோ ஒரு பாசமா அம்மா வேதனையா இருக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும். அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ நீண்ட நாட்கள் வாழ்வாய் என்று சொல்றது. குழந்தைகள் தங்களின் பெற்றோர்களை மதித்து அவர்களின் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும். இது அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கும். Praise the Lord. குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை மதித்து அவர்களின் அறிவுரைப்படி பின்பற்ற வேண்டும். இயேசு தனது தாயாரான மரியாளுக்கும் தன்னுடைய வளர்ப்பு தந்தையான யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்து நடந்து அவர்களை மதித்தார் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியில 2:5 பாருங்கள். விவிலியத்தில் இது அருமையாக சொல்லப்பட்டது. மூன்றாவதாக குடும்பத்தில் பொறுமை மற்றும் மன்னிப்பு இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளல் இருக்க வேண்டும். பொறுமை இருக்க வேண்டும். உதாரணமாக கொலோசியர் 3:15 என்ன சொல்றது? கொலோசியர் பவுலடிகளார் என்ன சொல்றார்? ஒருவரை பொறுத்துக் கொள்ளுங்கள், ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னித்து விடுங்கள். ஆண்டவர் மன்னித்தது போல் நீங்களும் மன்னியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பை அணிந்து கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான ஒற்றுமையை கொடுக்கிறது என்று சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களை, நாம் எப்படி இருக்கிறோம்? புரிந்துக்கிறோமா? விட்டு கொடுக்குறோமா? பொறுமையாக இருக்கிறோமா? ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வந்தாராம். அப்பா
மனைவி வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிறா. 10 நிமிஷத்துல சுடு தண்ணி ரெடியாகும் அப்படின்னு ஆர்டர் போட்டாராம். யாரு யாரு கவனிக்கிறீங்களான்னு பாக்குற? யாரு? அப்பா. யாருக்கிட்ட? மனைவி கிட்ட. 10 நிமிஷத்துல சுடு தண்ணி ரெடியாகும். அதே குரல் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி டிவி பார்த்து 10 நிமிஷத்துல சுடு தண்ணி ரெடி பண்ண முடியாது, என்ன பண்ற நீ, என்ன பண்ணுவ அப்படின்னாலும் அவர் சொன்னாராம், நான் பச்சை தண்ணியிலே குடிச்சிட்டு போயிருவேன். இதுதாங்க மனைவியை புரிந்து கொண்டார், விட்டு கொடுத்தார். அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். பிள்ளைகள் கீழ்ப்படிந்திருந்தா மகிழ்ச்சியா இருக்கும். பிள்ளைகள் நல்லா படிச்சா மகிழ்ச்சியா இருக்கும். பெற்றோர் கணவன் மனைவி இடத்துல அந்த உறவு அன்பு ஒன்றே குடும்பங்களை உறுதிப்படுத்தும். அப்போஸ்தலர் பவுல் அன்பை ஒற்றுமையாக பாலமாக கட்டினார். இதுவே குடும்ப உறவுகளுக்கு பொருந்தும். ஆமாம், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? ஒற்றுமையாக இருக்கிறதா? புரிந்து கொண்ட குடும்பமாக இருக்கிறதா? மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கிறதா? தாய், தந்தை, பிள்ளைகள் இவர்களிடத்திலே ஒரு உறவு எப்படி இருக்கிறது? ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடவுளின் பயம். கடவுள் பயம். கடவுள் பயம் தான் ஆணவம் இருக்க. கடவுள் பயம் ஒரு குடும்பத்தில் கடவுள் உறவுக்கான அடித்தளமே அந்த கடவுள் பயனாக. நீதிமொழிகள் 9:10 அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் தொடக்கம். இறைவனுக்கு பயப்படுவது ஞானத்தின் தொடக்கம். கடவுளுக்கு பயப்படுவது ஞானத்தின் தொடக்கம் என்று நீதிமொழிகள் சொல்லப்படும். குடும்பத்தினர் அனைவரும் கடவுளின் பயத்தையும் அவருடைய நம்பிக்கையும் வளர்த்து கொள்ளப்படும். ஒவ்வொரு தீர்மானம் நாம் முடிவெடுக்கும் போது கடவுளுடைய நியாயத்திற்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேனா? யோசேப்பு 24:15 சொல்லப்பட்டிருக்கிறது, என் குடும்பம் இறைவனை நேசிக்கிறது என்று அறிவிக்கிறார். இறைவனை நேசிக்கிறது என்று. அங்கே கர்வம் இல்லை, ஆணவம் இல்லை, ஆழ்ந்து போகக்கூடிய ஒரு மனநிலை. கடவுள் பயத்தோடு இருக்கிறார். நான் கடவுளுக்கும் பயப்படுறதில்லை, மனிதனுக்கும் பயப்படுறதில்லை, சாமியாருக்கும் பயப்படுறதில்லை, ஆண்டுக்கும் பயப்படுறதில்லை. அவ யாருக்கு தான் பயப்படும்? அது ஆணவம், தான் என்ற கர்வம். ஒருத்தர் பஞ்சாயத்து பேசிட்டு போது உயரமா எல்லாரும் நான் சொல்கிறத கேளு இதாண்டா நியாயம் அப்படின்னானோ. அவன் செத்து போயிட்டானோ. அவனை பாடையை தூக்கிட்டு போனாங்களாம். அப்போல்லாம் அந்த காலத்தில் இப்போ தான் அருமையாக வீடு, அந்த காலத்தில் வளைஞ்சி தான் ரோடு ஊருக்குள்ளே இருக்கும். அப்போ கூரை கொட்டாயி அந்த குச்சி நீட்டிட்டு இருந்துச்சான், மூளையில் அந்த கொம்பு நீட்டிட்டு இருந்துச்சான். இப்படி திருப்பும் போது அந்த பாடை அதில் மோதிருச்சான். அவன் அப்படி போனானான் பாருங்க, படுத்துட்டு இருந்தோம் இப்படி போனானான். எந்திரிச்சு போயிட்டு அப்படியே இப்படி சாய்ஞ்சிட்டானான். அப்போ சொன்னானான் தூக்கிட்டு போனவன், இப்போ தாண்டா அவனுடைய ஆணவமே போகுது அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்கள், அப்பேரிய நான் எப்படி இருக்கிறேன், நான் இந்த ஊரில் எப்படி இருக்கிறேன், என்னுடைய நடை உடை பாவனை எப்படி இருக்கிறது? ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தாழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சகோதரர்கள் ஒற்றுமையுடன் வாழ்வது எவ்வளவு நல்லது என்று அருமையாக விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். பகைமையை நாம் தவிர்த்துவிட்டு உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் சவுலும் பவுலும் இருவரும் சகோதரர்களாக இணைந்து அவர்கள் நற்செய்தி அறிவிப்பை பகிர்ந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக அன்புக்குரியவர்களே, விவிலியம் காட்டும் இந்த குடும்ப உறவு மகிழ்ச்சி, பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நம்முடைய விவிலியம் செயல்படுகிறது. பெற்றோர்கள் அன்பு மற்றும் பொறுமையுடன் வழிகாட்ட வேண்டும். பெற்றோர்கள் முக்கியமாக தன்னுடைய பிள்ளைகளை வழிகாட்ட வேண்டும். தான் தோன்றித்தனமாக அவர்கள் வாழ விட்டுவிடக்கூடாது. பெற்றோர்களுக்கு அந்த கடமை இருக்கிறது. குழந்தைகள் பணிவும் மரியாதையும் கொண்டு நடக்க வேண்டும். கடவுள் பயத்துடன் ஒற்றுமை மற்றும் ஒழுக்கம் மூலம் நாம் உறவுகளை வளர்த்துக் கொள்ளலாம். உங்கள் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக, ஒரு ஒற்றுமை நிறைந்த குடும்பமாக, ஒரு அமைதியான குடும்பமாக
காணிக்கை பாடல். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம், ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம், ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம், ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம், ஏற்பாய் இறைவா பலியின் பொருளாய் பலியில் பகிர்ந்தே கனிந்தோம் அளித்தோம் காணிக்கையாய். பலியின் பொருளாய் பலியில் பலியாய் பகிர்ந்தே மகிழ்ந்தோம் காணிக்கையாய். வார்த்தை வாழ்வாக எம்மை திராட்சை ரசமாய்
அவர்
எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. வாழும் வாழ்ந்து வல்லவர்களோடு முதலாக புனிதருக்கு கண்ணியம் கடவுளின் தாயுமான மரியாம் அவருடைய கணவரான யோசேப்பு எங்கள் பாதுகாவலராகிய குழந்தை இயேசு மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவராக இவர்களின் வேண்டுதலால் நாம் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உங்களோடு ஒப்புரவாக்கும்படி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்டும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக மரியாதையாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பையர், ஏழை ஆயர்கள், திருநிலையினர் மற்றும் சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார்கள். விரும்பி வழிபட்டிருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்க்கிறோம். கனிவுள்ள தந்தையை எங்கும் சுதந்திருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கனிவுடன் உங்களோடு சேர்த்துக் கொள்வோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைப்போம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவனோடு இவனில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருக்குலத்துக்கு ஏற்ப அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமை மனிதர்களாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவருக்கும் சமாதானத்தை வழங்குவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோம்.
நெஞ்சம் தாராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ வந்த தெய்வம்